Okay, let's go. ஹை காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஒரு தரமான வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் 2 வருஷம் வெயிட் பண்ணி இந்த வாட்சை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த வாட்ச் எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம், கொடுத்த காசுக்கும் ஹைப்புக்கும் ஒர்த்தா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கேஷியோட இந்த மாடல் வாட்சை நிறைய செலிபிரிட்டிஸ் போட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே நாங்கள் ஆன்லைனில் வந்து ஆட் டு கார்ட்லேயே தான் இந்த ப்ராடக்ட் எங்கிட்ட இருக்குது. ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி, அமேசான்லேயும் சரி, எப்பயுமே வந்து ஸ்டாக் வரும், அடுத்த செகண்டே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்ட்டு போயிடும். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங்கில் கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஆன்லைனில் ப்ரைஸிங் பார்க்குறப்ப நமக்கு ஒரு 4000 அந்த மாதிரி வரும். ஸோ ஆஃப்லைனில் வாங்குறப்ப 4500 அது போல் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து வந்துடும். கேஷியோவில் நிறைய மாடல்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா AE 1200 WHL 5AV அப்படின்ட்டு இந்த மாடல் தான். ஸோ இந்த நேம்லேயே சில சேஞ்சஸ் பண்ணி வேறு மாடல் இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்பர் வந்து கரெக்டாக பார்த்துங்க. ஸோ இந்த வாட்சை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த நம்பர் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே, அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஸோ வாட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேஷியோவில் வந்து ஒரு பிளாக் கலர் பாக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. மேலே வந்து கேஷியோன்னு போட்டிருக்கு. அண்ட் தென் இந்த மேலே இருக்கிற டாப்பை வந்து ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் தென் இது ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்சி அண்ட் சைடில் புக்லெட்ஸ்லாம் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ வாட்சை வந்து எடுத்து வர வச்சுருவோம். அண்ட் தென் வேறு என்ன பாக்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது கூட வாரண்டி கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் பெருசாக இருக்கேன், நீங்கள் ஒன்றும் வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல. இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்லாம் மேக்ஸிமம் நார்மல் வாட்சஸ் மாதிரி தான் இருக்கும். என்ன புதுசாக இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூசர் மேனுவலில் நிறைய லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கண்ட்ரிக்கும் வந்து அவங்க தனித்தனியாக பிரிண்ட் பண்ணாமல் மொத்தமாக வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே சேர்த்து வந்து ஒரே புக்காக பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நிறையா எல்லா கேஷியோ வாட்ச் பாக்ஸ்லையுமே இந்த மாதிரி தான் வந்து இந்த யூசர் மேனுவல் இருக்க போகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். நமக்கு இங்கிலீஷில் இருக்குது, பட் தமிழில் இருக்கும் கிடையாது, தமிழில் கிடையாது. சேம் இதே லுக்கில் இந்த வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 கலர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் மாறும், ஸ்ட்ராப்ஸ் மாறும். வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஸ்ட்ராப்பில் வரக்கூடிய ஒரு சூப்பரான வாட்ச் தான். ஸோ ஃபினிஷ் வைஸ் பக்காவாக இருக்கும். ஸோ ஓவர் வியூ வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறதுல லெதர் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் கலரில் இருக்குது. இதில் லைட்டாக வாட்டர் போட்டாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்குது. அது எந்த அளவுக்கு வந்து லைஃப் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் 4 பட்டன்ஸ் இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று, மோட் சேஞ்ச் ஒன்றுன்றது நமக்கு ரைட் சைடில் இருக்கும். லைட் அண்ட் சர்ச் அப்படின்றது லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த 4 பட்டன் தான். டிஸ்பிளேல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அனலாக் டைமிங் வந்துடும். அதாவது நமக்கு முள்ளு சுத்தம் இல்லையா, ஸோ அந்த டைமிங் வந்து இங்கே செகண்ட்ஸ் வைஸ் வந்து இங்கே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் சின்ன சர்க்கிளில். அண்ட் தென் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலாரம் மியூட் பண்ணுறது, அப்புறம் வந்து சைலரு அப்படின்ட்டு சில ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இங்கேயே வந்து 10 இயர் பேட்டரி வாரண்டி அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. அண்ட் தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டைம் வந்து காட்டும். ஸோ இதில் செகண்ட்ஸுமே வரும், ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு, 24 ஹவர்ஸ் டைமாகவும் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்ல்ட் மேப் இருக்கும். ஸோ இந்த வேர்ல்ட் மேப்பில் வந்து நமக்கு எந்த கண்ட்ரியில் வந்து டைமை சர்ச் பண்ணுறோம் அப்படின்றது வந்து அந்த இடத்த மாறிட்டே இருக்கும். நம்ம அமுத்த ஸோ சர்ச் ஆப்ஷனை கொடுக்குறப்ப நமக்கு வந்து லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டெல்லின்றது இந்தியா டைமிங்ஸ், ஓகேவா, அதில் வந்து வரும். அண்ட் தென் ஒரு கண்ட்ரியாக மாறும். ஸோ அந்த கண்ட்ரிக்கு போகிறப்ப நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம லைட் ஆன் பண்ணுறதுக்கு லைட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு எல்லோவிஷ் லைட்டாக தெரியும். ஸோ அது நமக்கு நைட் டைமில் யூஸ் ஆகும். அண்ட் தென் இதெல்லாம் சேர்த்தே வந்து பேட்டரி வாரண்டியே நமக்கு வந்து 10 வருஷம் கிட்டத்தட்ட வருது. ஸோ கண்டிப்பாக வந்து எதுவுமே வந்து ஸ்பாயில் ஆக வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு ஒரு வாரண்டி இருக்குது இதை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் நான் வந்து ஒரு கேஷுவல் ஒரு மாடல் வச்சுருந்தோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் வந்து பேட்டரி வந்து நிற்காமல் வந்து வந்துச்சு. ஸோ இதுவுமே கண்டிப்பாக வரப்போகுதுன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் தென் சர்ச் கொடுத்து நம்ம டைமை வந்து சேஞ்ச் பண்ணி முடியும் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் அட்ஜஸ்ட் கொடுத்து நமக்கு நார்மலாக டைமை வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது மற்ற வாட்சஸில் இது போல் பண்ணிக்கலாம். மோடு கொடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட மோட்ஸை வந்து மாற்றி முடியாது. அந்த ஸ்டாப் வாட்ச்சு, அப்புறம் வந்து அலாரம் செட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இது வரைக்கும் சொன்னதில் நான் பெருசாக எதுவும் ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக சொன்ன மாதிரி இல்லை. ஸோ உங்களுக்கு எதனா இதில் நான் மிஸ் பண்ணியிருந்து தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை இந்த ப்ரைஸ் நான் வாங்கலாமா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னுமே நிறைய பேருக்கு இந்த வாட்ச் வந்து கிடைக்காம இருக்கும். ஸோ உங்களுக்கு யாருன்னா பையிங் ஆப்ஷன் தெரிஞ்சதுன்னா அதை வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வாட்சோட மேஜர் ஸ்பெக்குன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லாங்கான பேட்டரி லைஃப் வரப்போகுது. அப் டு 10 இயர்ஸ்க்கான வாரண்டியுமே கொடுக்குறாங்க பேட்டரியை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் 10 பார் வாட்டர் ப்ரெஷரை தாங்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ தண்ணியில் போட்டு விளையாடலாம். ஸோ மழையில் போகிறதுக்கும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த லெதர் ஸ்ட்ராப் மட்டும் கொஞ்சம் எனக்கு அப்சர்வ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி வந்து எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது.
அண்ட் தென் நமக்கு இதில் டியூவல் சீட் டைமிங்குமே செக் பண்ணிக்க முடியும் கிளான்ஸ் வச்சு. அண்ட் தென் கிரேட் ஓவரால் ஓவர்சீஸ் ட்ராவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஏதாவது வேறு கண்ட்ரியோ இல்லை வேறு ஸ்ட்ரீட்டுக்கோ எடுத்துகிட்டு போடுறப்ப ஸோ நம்ம எதுவும் கிளைம் பண்ண தேவையில்ல. ஸோ இது ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து நமக்கு வந்து ட்ராவலிங் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸி டு யூஸ்னு சொல்லலாம். அண்ட் தென் ஒரு ஸ்போர்ட்டியான டிசைன்லேயுமே கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து பழைய வாட்ச் மாரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வாட்சாக இருக்கும். பார்க்குறதும் சரி லுக் வைஸும் நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்கும். அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய லைட்டுமே நமக்கு வந்து நைட் டைம்ஸில் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்குது. அண்ட் தென் சன்லைட்லேயுமே நமக்கு ஏதோ விசிபிளாக இல்லை அப்படின்றப்ப நம்ம அந்த லைட் யூஸ் பண்ணி வந்து டைம் வந்து பார்த்துக்க முடியுது. இதோட வாரண்டிலாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிஷாக்கோட இன்டர்நேஷனல் வாரண்டி இருக்கும். ஸோ நான் ஓவராலாக வாட்சை நம்ம வியர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லாவே வந்து நமக்கு வந்து லுக்கு தருது. அண்ட் கையிலுமே எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி தான் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா வாங்கிங்க. இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கமெண்ட்டில் என்ன போட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்து வாங்கிங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஆஃப்லைனில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறது போல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது டாடா பாய்.